அன்பர்களே, உங்கள் ஆர் ஜெகநாதன் சிறுமுகை. இந்த நாடு உனக்குத்தான் என்று சொன்னபோதும் சரி, நாடு உனக்கில்லை காடுதான் உனக்கு என்று சொல்லி மறுத்தபோதும் சரி, ஸ்ரீராமனின் முகம் சித்திரத்தில் எழுதி வைத்த செந்தாமரை போல் இருந்ததாக கம்பன் பேசுகிறான் சீதை வாயிலாக சுந்தரகாண்டத்திலே. ஆம், மெய்த்திருப்பதம் மேவென்ற போதினும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் என்று சுந்தரகாண்டத்தில் பேசுகிறான் கம்பன். இயற்கையான தாமரை அழகாக இருந்தாலும் மாலையில் வாடிவிடும். சித்திரத்தில் வரையப்பட்ட ஓவியத்தில் வரையப்பட்ட தாமரை எப்போதும் வாடாமல் இருக்கும் என்பதால் தான் இந்த ஓமையை அவன் தேர்ந்தெடுத்தான். கவிஞர் கண்ணதாசன் எழுதுகிறார், கடலளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா என்று பதிவிடுகிறார். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. கேட்டு ரசியுங்கள் கண்ணதாசனையும் கம்பனையும்.